அரங்கத்தில் அடுத்து நம்ம கேள்வி பதில்களாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கிறோம். என்றாலும் நான் திரும்ப திரும்ப எல்லா கல்லூரியிலும் சென்று நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும், நீங்கள் எல்லோரும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்க பாடல் ஒன்று உண்டு. அந்த பாடல் ஆரிய படைகிடந்த நெடுஞ்செழியனுடைய உற்றுளி கொடுத்து ஒரு பொருள் வழங்கியும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே பிறப்பு ஓரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவனுள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்கிற அந்த பாட்டை தயவு செய்து உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து தினசரி அந்த பாடலை நீங்கள் படித்து கொண்டே இருங்கள். அந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்கிற பெயரையும் அடிக்கோடு இட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய அரசியல், அதுதான் உங்களுடைய வரலாறு, அதுதான் உங்களுடைய தத்துவம், அதுதான் எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய போகிற எல்லா மாற்றங்களுக்குமான அடிப்படை குறியீடு என்று அந்த பாட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த பாட்டை பற்றி நான் விளக்கிறேன். உற்றுளி வழங்கி ஒரு பொருள் கொடுத்து பிற்றை நிலை முடியாது கற்கை நன்றேங்கிறது எல்லோருக்கும் புரியும். பிறப்பு ஓரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியுங்கிறது தெரியும். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பிடிக்குமா தம்பி பிடிக்குமான்னு கேட்டால் உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? உடனே எனக்கு 2 குழந்தையும் ஒன்று தான், 2 கண்ணு மாதிரின்னு ஒரு பொய் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி பக்கா போய் எதுவுமே கிடையாது. எல்லா அம்மாவுக்கும் ஒரே ஒரு குழந்தைய தான் பிடிக்கும். அந்த குழந்தை படிக்கிற குழந்தையாக இருந்தால் தான் பிடிக்கும். அப்படி நான் சொல்லலை, ஆரிய படகிடந்த நெடுஞ்செழியன் சொல்கிறார். பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். இந்த சிறப்பும் பாலால் தாயும் மனம் தெரியுங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதுக்கு அடுத்தது அதுதான் தமிழ்நாட்டில் அரசியல், அடுத்தது தான் இந்தியாவினோட அரசியல். அடுத்த வரி, ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவனுள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும். தமிழ்நாட்டில் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த காப்பியங்களை எடுத்துக்கிட்டாலும் அந்த காப்பியத்தினோட மிக பிரதான பிரச்சனை என்னவாக இருக்குன்னா மூத்தவனுக்கு பதவி கொடுக்குறதா தான் இருக்கும். நீங்கள் ராமாயணத்தை எடுத்துக்கங்க, மகாபாரதத்தை எடுத்துக்கங்க, சிலப்பதிகாரத்தை மட்டும் தவிர்த்துருங்க. மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா காப்பியத்திலும் மூத்தவனுக்கு பதவி கொடுக்குறது தான். அது எல்லாம் என்ன மரபு? அது நம்முடைய மரபு இல்லை, அவ்வளோதான். என்ன மரபு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அது நம்ம மரபு இல்லை. நம்ம மரபு என்னென்னா ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் அரசு செல்லும். இருக்கிற பசங்களில் எவன் அறிவோடு இருக்கிறானோ அவங்ககிட்ட ஆட்சியை கொடுக்கணும். அவங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தா தான் அது சமூக நீதி ஆட்சி. மற்றவங்க கையில் கொடுத்துட்டா அது என்ன ஆச்சு? மனுநீதி ஆட்சி. மூத்தவனுக்கு கொடுக்குறதுங்கிறது மனுநீதி ஆட்சி. இருக்கிறவன்ட்ட அறிவுள்ளவன்ட்ட கொடுங்கிறது சமூக நீதி ஆட்சி. அடுத்தது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போது ஒரு சக்கரை இருக்குது, கீழே இருக்க சக்கரை மேலே போயிடுச்சுன்னா மேலே இருக்க சக்கரை என்ன ஆகும்? கீழே தானே வந்துடும், கீழே வராதுங்கிறார். ஆரியப்படந்த நெடுஞ்செழியன் என்ன சொல்கிறாருன்னா, வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவன் அவன் கீழ்ப்படுமே தானே சொல்லணும். அப்படி சொல்லலை. ஏன்னா கல்வி கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவனே கீழே இருக்காது, சமமாக்கி விடும்னு சொல்கிறார். அதனால தான் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே, அவனுக்கு சமமாயிருவான். அதனால் படிப்பு என்பது மேலே இருக்கிறவனை கீழே இறக்காது, கீழே இருக்கிறவனை மேலே ஏற்றும். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் நம்ம நிச்சயமாக எல்லா விதத்திலும் வெற்றியடைய முடியும் என்று சொல்லிக்கொண்டு, என் குலம் வென்றுனை தன்னிடம் முட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. நன்றி, வணக்கம். பேசவே முடியாது நினச்சி தான் பேச ஆரம்பித்தா நான் என்ன அறியல.